வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செம்மொழி நாள் கொண்டாட்டம். தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்திய அமெரிக்க இடையில் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அமெரிக்க வர்த்தக செயலாளர் அறிவிப்பு. நீட் மறுதேர்வு நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதி. அரசு பேருந்து கட்டண உயர்வு இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். ரயிலில் படுக்கை வசதி பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. ரயில்வே துறைக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் சென்று அங்குள்ள கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து அதன் அருகில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்த கலைஞரின் பெருமையை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் நாள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற செம்மொழி நாள் விழாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தமிழ் செம்மொழி குறித்து கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். அதன் பிறகு எல்லோருக்கும் எல்லாமும் ஆகின்ற முத்தமிழர் கலைஞர் குறித்த ஆவணப்படம் செய்தித்துறை சார்பில் செம்மொழி நாள் குறுப்படம் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முனைவர் தாயம்மாள் அரவான் என்பவருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கி விருது தொகையாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கலைஞரின் திருவுருவ சிலையும் வழங்கி சிறப்பித்தார். விழாவில் தமிழ்நாடு அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை மலரையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மு. பெ. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, டி.ஆர். பாலு, எம்பி, எம்எல்ஏக்கள், தாயகம் கவி பரந்தாமன், ஏ.எம்.பி. பிரபாகர் ராஜா, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் வே. ராஜராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய அமெரிக்க இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற அமெரிக்க இந்திய மூலோபாய கூட்டமைப்பு மன்றத்தில் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லூட்னிக் உரையாற்றினார். அப்பொழுது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே விரைவில் ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கலாம் என கூறினார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு முதலில் வரும் நாடுகளுக்கு சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவை போலவே இந்தியாவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு தீவிரமாக காட்டி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர வணிகங்களுக்கும் முன்னுரிமை வழங்க உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் 2030ஆம் ஆண்டுக்கு இருதரப்பு வர்த்தகத்தை $191 பில்லியன் இருந்து $500 மில்லியன் இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முதல் கட்டம் செப்டம்பரிலிருந்து அக்டோபர் 2025க்குள் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் பிப்ரவரியிலிருந்து இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை தொடங்கி வைத்தனர். நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் பல்வேறு மையங்களில் கடந்த 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடி மையத்தில் 464 மாணவர்களுக்கு தேர்வு எழுத நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. இதனால் அந்த மையத்தில் தேர்வு எழுத மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதையடுத்து தங்களுக்கு மறுதேர்வு தேவை என ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மின்தடையால் குறைந்த வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் கவனச்சிதறலால் முழு திறமையுடன் தேர்வு எழுதவில்லை என்றும் தங்களுக்கு மறுதேர்வு தேவை எனவும் மாணவர்கள் தங்களது மனுவில் தெரிவித்திருந்தனர். இதனால் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மறுதேர்வு நடத்த முடியாது என ஒன்றிய அரசு தெரிவித்தது. இதையடுத்து வரும் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் செய்தி வதந்தி என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார்.
அரியலூரில் முத்தமிழர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி ஆட்சியர் அலுவலகம் முன் போக்குவரத்து மற்றும் மின்சார அமைச்சர் சிவசங்கர் கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். பின்னர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின் செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என்று பரவும் செய்தி தவறானது என தெரிவித்தார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் அதன்படி மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டண உயர்வு இருக்காது என தெரிவித்த அவர், பொதுமக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி தவறானது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளருடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. அரசை பொறுத்தவரை அரசாக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அரசினுடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் பல முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சில முறை இது போன்று பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் வந்த பொழுது கூட ஒரு காலத்திலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது. ரயிலில் படுக்கை வசதி பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இயக்கப்படும் சேரன் விரைவு ரயில், சென்னை திருவனந்தபுரம் மெயில், நீலகிரி விரைவு ரயில், நெல்லை விரைவு ரயில், பொதுகை விரைவு ரயில் ஆகியவற்றில் உள்ள படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு அவற்றுக்கு பதிலாக குளிரூட்டும் வசதி கொண்ட பெட்டிகளை சேர்க்க தொடர்வண்டித்துறை முடிவு செய்திருக்கிறது. இந்த திட்டம் ஆகஸ்ட் முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதாரண பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிக கட்டணம் செலுத்தி குளிரூட்டு வகுப்புகளில் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது அவர்களுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டினார். மேலும் குளிரூட்டு வசதி கொண்ட பெட்டிகளை அதிக எண்ணிக்கையில் சேர்ப்பதன் மூலம் அதிக வருவாய் ஈட்டலாம் என்ற எண்ணத்தில் தெற்கு தொடர்வண்டித்துறை இந்த முடிவை எடுத்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். தொடர்வண்டித்துறை என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்டதை தவிர இதில் லாபம் நோக்கம் இருக்கக்கூடாது எனவும் இந்த திட்டத்தை தொடர்வண்டித்துறை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமல் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சட்டசபையில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழக நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் கிராம உள்ளாட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக ஆக்கப்படுவார்கள். இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன் வடிவுகள் வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளின் சார்பாக 2 சட்ட முன் வடிவுகள் பேரவைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னதாக அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தக்லைஃப் திரைப்படத்தின் வெளியீட்டை ஒத்திவைக்கிறோம் என அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் இருந்துதான் கண்டனம் பிறந்ததாக நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல் பேசியிருந்த நிலைகள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கூறியிருந்தது. இல்லையென்றால் தக்லைஃப் படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சர்ச்சை தொடர்பாக கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலைகள் மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ என கமல்ஹாசனுக்கு கேள்வி எழுப்பியது. அதற்கு 1 வாரம் கால அவகாசம் வேண்டும் என ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் கேட்டிருந்தது. இதையடுத்து கர்நாடகத்தில் தக்லைஃப் திரைப்படம் வெளியிடுவதை 1 வாரத்திற்கு ஒத்திவைத்துக் கொள்வதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பெரியகடை வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெறும்
தற்பொழுது தேர் திருவிழாவின் 100ஆம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் நாள் தேர் திருவிழாவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று சுமார் 30 அடி தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரை வட்டம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதுமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இயங்கி வரும் தனியார் கோழிப்பண்ணையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோழிப்பண்ணையிலிருந்து வெளியேறும் ஈக்களால் பல்வேறு நோய் தொற்று ஆளாகுவதாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்றனர். பண்ணையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது. இந்த 3 வருஷம் எங்களுக்கு எத்தனை லாஸ் ஆயிருக்கு? எங்க பொருளாதாரமே முடிஞ்சு போச்சுங்க. நாங்க பசங்களை படிக்க வைக்கிறதா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, குடும்பம் நடத்துறதா, இல்ல இந்த கோழி பண்ணைக்கு போராட்டி இருக்கிறதா? அன்னாடு எங்களோட வேலை ஒவ்வொருத்தரும் அத்தனை வேலையை விட்டு போட்டு இந்த கோழி பண்ணைக்கு 3 வருஷம் போராட்டி இருக்கிறோம். எந்த அதிகாரியுமே ஏறெடுத்து பாக்குறது இல்ல. வர்றாங்க, போறாங்க, சுத்தமா இருக்குன்னு கொடுத்துட்டு அறிக்கை கொடுத்து போறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாரி கிடக்குது. எங்க வாழ்க்கையே நாரி கிடக்குது. வீடு வாசல் எல்லாம் கட்டி ஐயோ சார் துர்நாற்றம். ஒரு பெரியவங்க வெளியில போற முடியல, ஒரு குழந்தைகளை வச்சு தூங்க வைக்க முடியல. ஒரு தோட்டத்துல வேலை செய்ய முன்னாடி போந்தா மூக்குல ஒட்டுது, வாயில ஒட்டுது, காதுல ஒட்டுது. என்ன சார் இங்க தோட்டத்துல வேலை செய்யறதா, இங்க வீட்டுல வந்து வேலை செய்யறேன் சார். அவ்வளவு ஒரு துன்பத்தில் இருக்கிறேங்க சார். யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன சார் நாங்களும் வாழ தகுதியானவங்களா இல்ல வாழ தகுதி இல்லாதவங்களா? ஒண்ணு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே இருசக்கர வாகன விபத்தில் ஊர்காவலர் படை காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ராஜேஷ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் ராஜேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டு ரயில் நிலையம் அருகே மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். முனியம்மாள் என்பவர் வீட்டினுள் நுழைந்த மர்ம நபர் அவரின் கழுத்தில் கத்தியை வைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் காயமடைந்த மூதாட்டி மயங்கி விழுந்த நிலையில் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றார். இதை அறிந்த அப்பகுதியினர் மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட தமிழரசன் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். செங்கம் அடுத்து அந்தனூர் பகுதியை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் தனியார் கமிஷன் வண்டிகள் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் ஹரிகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் 127 தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் 5 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் நவீன செயற்கை அவயங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தருமபுரி மாவட்ட பெண்ணகரத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டு சந்தை களை கட்டியது. ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அதிகாலை 5 மணிக்கே ஆட்டு சந்தை கூடியது. ஆட்டு சந்தையில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் விற்பனை படுஞ்சோராக நடைபெற்றது. இதனால் ரூபாய் 2 கோடிக்கும் மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 20 ஆண்டுகள் சேதமடைந்த சாலையை உடனே சீரமைத்து தரக்கோரி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோஷங்களை எழுப்பி கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டையில் ஒடிசா மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வெளி மாநிலத்தை சேர்ந்த நபர் கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிறப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரள மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் சுஜின் ஆகியோர் ஒடிசா மாநிலத்திலிருந்து ரயில் மூலமாக சுமார் 100 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சிஎம்சி கட்சியின் சார்பில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிட கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் 25% ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச கல்வி சேர்க்கையை துவங்கிடவும், அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு கல்வி கட்டணத்தை அமல்படுத்தவும், மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் தாரம்படிவேட்டில் உள்ள அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் பாட புத்தகங்களை வழங்கினர். இவ்விழாவில் மாநகராட்சி துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 72,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தங்க விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 72,640 ரூபாய்க்கும், கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 9,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 111 ரூபாய் 10 காசுக்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்தாலி நாட்டில் உள்ள எட்னா மலை மீது அமைந்துள்ள எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. ஐரோப்பிய நாடான இத்தாலியின் சிசிலி தீவில் எட்னா என்ற எரிமலை உள்ளது. இந்த எரிமலையில் உள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த எரிமலையை காண்பதற்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மேலும் சுற்றுலா தலமாக விளக்கும் இந்த எரிமலையை காண்பதற்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் எட்னா எரிமலை திடீரென வெடித்து சிதறியுள்ளது. இதன் விளைவாக கரும்புகள் வெளியேறிய காரணத்தால் சாம்பல் மேகங்கள் தென்பட்டன. இந்த எரிமலை வெடிப்பு தொடர்வதால் பாதுகாப்பு கருதி அபாயகட்ட இடங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் சிசிலி தீவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேறி வருகின்றனர். இந்த எரிமலை வெடிப்பால் உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மொழி நாள் கொண்டாட்டம். தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா அமெரிக்க இடையில் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அமெரிக்க வர்த்தக செயலாளர் அறிவிப்பு. நீட் மறுதேர்வு நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதி. அரசு பேருந்து கட்டண உயர்வு இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். ரயிலில் படுக்கை வசதி பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. ரயில்வே துறைக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.